மக்களே இப்போ பார்த்தோம்னா வாங்கிட்டு வந்த ஆடுக்கு சளி பிடிச்சிருச்சு மக்களே. அதை கொண்டு டாக்டர்கிட்ட ஊசி போட்டு கொண்டு வந்து விடணும். அதுதான் ஃப்ரெண்டாக வர சொல்லியிருக்கேன். கொண்டு வந்துட்டு மாத்திரையை போட்டு விடுவோம். 2 நாளாக சளி மக்களே, எப்படியோ சளி பிடிச்சிக்கிச்சு மக்களே. ஆனால் சாப்பிடுது, ஆசை போடுது, எல்லாமே பண்ணுது. ஆனால் சளி பிடிச்சிக்கிச்சு, என்னன்னு தெரில. இங்கே வாருங்க மக்களே, 2 சோந்தா அப்படியே படுத்துருக்கு. மூக்கெலாம் ஒழுகிருக்கா, அதான் பிரச்சனையே. எப்படி ஒன்று போகணும். இங்கே வாடா, இந்த பொடி. அதெல்லாம் அப்படிதான்டா, போகாதுடா. நல்லா இறக்கி விட்டினா மேய போயிருந்தா. இங்கே அது மூக்கட்டு ஒயர் கடிக்குதுடாடி. பயங்கர கொடு, இந்த பக்கம் விடு தலை. ஏய் கம்முனர்றா, கேமரா ஆன்ல இருக்குடா. உடஞ்சிருச்சு. டேய் நான் உளுந்துற போறேன்டா. சீக்கிரம்டா, கால் ஒண்ணுமில்ல. கட் ஆயிடுச்சுடா. ஊழமுக்கா குண்டிக்கு இது ஆட்டுக்குட்டி வவுத்து மேலே வச்சு. குஞ்சு வேற வலிக்குதுடாடே. வண்டி அப்படியே இருக்கும், ஓட்டுனா தேவைதான் செய்யும். அதான் இன்ஜின் சீஸ் பண்ணிடல, அப்புறம் என்ன. சீக்கிரம் போட, அந்த டாக்டர் வர போயிட போறாரா. யாரா இந்த பக்கம் விட்றானா, அந்த பக்கம். சரி போ போ போ. நொய்யில் போகணும்டா. நொய்யில் அந்த கால்நடை மருத்துவமனை தெரியுமில்ல, உன் நாய்க்கு ஊசி போட்டு கொன்னையில் 2 நாய்க்கு இழிச்சுது. ஒரு நாய் கால் ஒடிஞ்சது. அது உன் நாய் வீட்டில் இல்லாமல் ஓடுகாலி நாய் ஓடி போச்சு. அதுக்கு யாரும் என்ன பண்ணுவா. இன்னொரு நாயே அது பாட்டுக்கு 7 சோறு தின்னுட்டு இருந்தது. உடம்பு சரியில்லடான்னு கொண்டு ஊசியை போட்டு தள்ளிட்டிய. இதில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற? நான் கை வச்ச கால்நடை வளரும்டா, குறையாதுடா என்னைக்கும். ஆஃப் பண்ணிட்டான்டா. நேற்று சாப்பாடு கூட இல்லை தெரியுமா. நான் பாட்டுக்கு வந்துட்டு கிளம்பி வீட்டுக்கு தான். ஆமாம் டேய், நான் வந்தேன்டா. கடைசி அவன் தம்பிக்காரனுக்கு 2 பேரும் அந்த டேங்கில் உட்காந்து தின்னுட்டு இருந்தானுங்களா. அவனு சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க. அவன் எங்கூட வர்றானானா
ஆமாம். பஸ் ஸ்டாப் கிட்ட வந்துச்சு. ஆ அப்பதான் வந்துட்டு இந்த அந்த என்ன கூட தான் போனேன். ஆ அந்த ஓடிச்சா ஆ 30லயோ போகிறா, 40 ஓடுறா, 30லயோ போகிறா சொல்லியிருக்கேன். நான் இப்படிதான்டா ஓட்டி விட்டா, நீ கோச்சுக்காதரா அப்படின்ட்டு. தலைவலியா அதுதான் நல்லா இருந்தது. சரி நான் நீங்க ஓட்டினா நான் உட்காந்துக்கிறேன், நான் பாட்டு உட்காந்துக்கிறேன். ஐயோ சாமி, போனா வேலை சரியான கும்பல்றா. ஐயோ அங்கே தாண்டா மாட்டி விட்டாங்களா ட்ரெயினுக்கு நடுவால். இல்லை இது பிள்ளையாரையாவது ஜாலியாக கரைக்கலான் இருந்தேன். பிள்ளையாரா ஆமாம், நம்மளதெல்லாம் அந்த இடுப்பு சைஸ் தான் ஒரு பாட்டு இருக்கு. அதோட அத்தத்தோடு அவனுக்கு போட்டி போட்டுக்கிட்டு வைக்கிறானுங்களா? மான் கொம்பு உடச்சுட்டாங்களா? யாரு தெரியல, நினைக்கிறேன். இதுல ஃபேக்டரியில வரும்போது உடஞ்சிருச்சாட்டு இருக்குது. அது என்ன பண்ணியிருந்தானுங்க, அதை அழுங்காப்புல வச்சு துணிச்சு கட்டிட்டானுங்க. யாரா நான் கண்ணல் தான் நினைக்கிறேன். கண்ணல் அது கூட தூக்க போனாங்க, திருக்குன்னு ஆடுது. அப்புறம் கிரி திருக்கியேன் பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு. இருக்கு பசங்களா இருக்கீங்களேடா, ஏங்கடா டே. கொண்டு கரைச்சானே மழை மேலே நின்றுட்டேன். ஓடல இந்த சைடு மேடு இருக்குங்களா? யார் யாரெல்லாம் கரைக்க போனது? உன் தம்பிக்கு யாராருங்கண்ணா உள்ள? காலேஜ் எப்பவும் போல மேலே ஏறி தாண்ட ஆரம்பிச்சு பிள்ளையார வச்சு நசுக்கு ஆர்கேஓ போட ஆரம்பிச்சிட்டான பிள்ளையார தாண்டிட்டு அமுக்கவே முடியலணும் பிள்ளையார. ஆனால் பிள்ளையார் அமுக்கு சொன்னால் நீ ஆள் அமுக்கி கொண்டுறியாட்டு இருக்குன்னு மாதிரி அது எப்போ பார்த்தாலும் இதே தான். போனோன்னா பிள்ளையாருக்கு ஒரு ஆர்கேஓ போட்டுறிய கரெக்டாக கிரிச்சுன்னு தலை தனியாக வந்துடுது. தலையை எடுத்துக்கிட்டு தலையை தனியாக கரைச்சிக்கிட்டு இருக்கிறியா கிழக்கி பாக்கி. ஆ ஆ என்ன நான் ஆளையே காணா கடைசி வரைக்குமா? ஆமாம். ஆ ஆ ஆ மாமக்காரனோட சொல்லிட்டு செட்டை ஊற்றிட்டு இருந்தேன். சோறு வாங்கி சரி சாப்பிட்டு இருந்தேன். சரியான தலைவலியா போய் மாத்திரை போட்டு வந்தாலாம் தாங்காது, அப்புறம் அந்த வேலை செய்யணும்னு நினைச்சேன். மாத்திரை போட்டு படுத்து சாப்பிட வரவே இல்லையா? அதுதான் நான் பார்த்தேன், வேலையில் கரெக்டாக இருப்பேன். ஆமாம். அப்புறம் வீட்லேயும் சோறு இல்லை, நான் என்ன பண்ணுறேன், எங்கள் அம்மாட்ட போய் தலைவலிச்சு செருப்பால் இருக்கேன். அதனால் நீங்கள் பாருங்க, முதல்ல டாக்டரை பார்த்துருந்தேன். ஏன் நீ வந்துட்டு ஆப்ஜெக்டிவ்ஸில் நீ வேலை செஞ்சல உன்னை ப்ரெஷர் பண்ணி உனக்கு தலைவலி நோய் வந்துருச்சு. தலைவலி பிரச்சனை இருக்கிறாங்க. கண்ணாடி போட போறியா? சரி சரி. ஒரு வேளை சதம் வளர்ந்துருச்சுன்னா உனக்கு கண்ணா பிரச்சனை. இது ஏன்ட்டு என்னோட இடம் இல்லைப்பான்னு தட்டி கழிக்க மாட்டாங்கறியா? போகிற இடத்துலலாம் பரோட்டா எதிர்பார்க்கறது. எங்கள் மாமன் செட்டுக்காரன் என்ன ஒன்று அப்படி செட் அவுத்திங்களா இல்லையா? செட் அவுத்திங்களா இல்லையாடா? மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு கால்நடை மருத்துவமனைக்கு. டாக்டர்கிட்ட ஒரு ஊசியை போட்டுட்டு என்னன்னு கேட்கலாம். இன்னும் நம்ம டாக்டரை காண இறங்குடா. அப்படி சரியாயிடுச்சா? லே அது ஒன்றும் பண்ணா திங்கும் போது இனிக்குதா? இங்கடா டாக்டர் காணா. காலையில் 9 மணிக்கு வந்துடுவோம்ப்பா வாப்பா அப்படின்னாரு டாக்டரு. டாக்டர் அக்கா ஊசி போடணும் காட்டுக்கு. சளிக்கா அவர் வரணும், நேற்று கூட்டிகிட்டு வர சொன்னார் டாக்டர். அதனால் அது ஒன்றும் பண்ணாது சரியா?
இப்படி பிடிச்சின்னா அது அப்படி தாண்டா படுத்துருக்கும். இறக்கி விடுக்கீல ஓடாதுடா, இறக்கி விட்றா. ஹலோ ஹலோ சொல்டா. மாட்டுப்பால் முடிஞ்சளவுக்கு விட்டுப்பா. மேய்ச்சல் இருந்துச்சுன்னா நம்ம விட்டுருங்க. மேய்ச்சல்லையே மாட்டுப்பால் குடிச்சுன்னா களியாக வந்துடும் முடியும். மாட்டுப்பால் கொடுக்காது. வேக ஆரம்பிச்சு மாட்டுப்பால் தான். மாட்டுப்பால் சேராது, களியாது. கறி குறையில கழியுது அப்படின்னு சொல்லுவாங்க. தேமுக்குமார் அப்பா பேர் சரி சார். வர மாட்டேங்குது அந்த மாதிரி இதுக்கு என்ன பார்க்கணும். சரி அடிக்கல இல்லையா சார்? நேற்று கொடுத்த மாத்திரை போடுறதுங்க. போட போகணும். தப்பு போட வேண்டாம். ஊசி போட்டோம்ல, நாளைக்கு போடுங்க. கொஞ்சம் நார்மலாக இருந்து நான் மாத்திரை போடுங்க. கொஞ்சம் முடியாமல் இருக்குன்னா கொண்டு ஊசி. இல்லை, நல்லா தான் மேய் சார் சொல்கிறேன். கழிஞ்சிச்சு கழிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா கடைசி வயசில் படுத்துடும். கழிஞ்சுன்னா கொண்டு ஊசி போட்டுருங்க. போ உள்ள போ. புடிடா, அது நின்றுக்குண்டா, போகாதடா. கழிஞ்சிச்சுடா உன் மேலே. இரு இருக்கு. என்னை கொஞ்சம் பின்னாடி வைக்க வேண்டாம். அப்புறம் பழக்க தோசத்தில் உட்காந்துட்டேன். இப்படி தான்டா பிடிச்சிருந்துருக்கு. அப்படி பிடிச்சா ஏடா. சரி விட்றா, எங்கள் வீட்டுக்கு போய் கழுவிக்கலாம்டா. சரி 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 வீட்டுக்கு போயிடலாம். விட்டு
எங்கேயாவது கம்பத்தை அத்துக்கிட்டு வந்துட போகிறோம். ராஜ்மாவா என்னடா பண்றீங்க? வெல்டிங் வேலைக்கு போகலான்ட்ருக்கேன். வந்துட்டு வெயில ஓட்டு வச்சிருக்கிறீங்க. டீம் நீக்கி விடணும். செட்டில் ஆகிருக்கு தானே? இல்லைடா எதுவும் ஆகலடா. போய் கழுவிக்கோ. செருப்பில் ஆகிருக்கு. மக்களே ஊசி போட்டு வந்தாச்சு. பார்ப்போம். சரியில்லைன்னா இன்னும் 2 நாள் கழித்து கொண்டு வர சொன்னாங்க. ஊசிலாம் போட்டு விட்டாச்சு மக்களே. இன்னும் 2 நாள் கழித்து கொண்டு வர சொன்னாங்க. சரியாகலன்னா திரும்ப நாளைக்கு சரி மீன்ஸ் மறுபடியும் கழிஞ்சதுன்னா அந்த ஒரு ஊசி போட்டுக்க சொன்னாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரி மக்களே, நானும் இதோட விலாகை முடிக்கிறேன். இன்னொரு விலாகில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முதல்ல லைக் பண்ணுங்கள். சின்ன சேனலும் உங்கள் ஆதரவு கொடுங்க. சரி மக்களே, டாடா பாய்.